புரட்சி கலைஞர் விஜயகாந்தோட மறைவு தமிழ்நாட்டிற்கே ஒரு பேரிழப்பு. ஒரு மனிதனோட இழப்புக்காக அந்த நாடே அழுதுச்சுன்னா அவன் ஒரு மிகப்பெரிய தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ரமணா படத்துல ஒரு டைலாக் வரும். அதே மாதிரிதான் கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லப்படுற தலைவர் விஜயகாந்தோட இழப்பு தமிழ்நாட்டுக்கே பேர் இழப்பு. விஜயகாந்த் நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லல, பாக்குறவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அணையா விழுக்க மாதிரி 24 மணி நேரமும் அவங்க வீட்டுல அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏண்டான்னா வரவங்களுக்கு யாரா இருந்தாலும் சாப்பாடுக்கு மட்டும் அவங்க வீட்டுல பஞ்சமே இருக்காது. அசிஸ்டன்ட் டைரக்டர்ல இருந்து போற வரவங்க யாராக சினிமாவுக்கு சார்ந்தவங்களா இருக்கட்டும் சாராதவங்களா இருக்கட்டும், கண்டிப்பா விஜயகாந்த் வீட்டு சைடு போறவங்க எல்லாருமே 90% அவங்க அந்த விஜயகாந்த் சார் வீட்டுல கண்டிப்பா சாப்பிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் உணவாவது இல்ல ஒரு வேளை உணவாவது சாப்பிட்டவங்க கன்ஃபார்மா இருப்பாங்க. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி சினிமா சாப்பாடு பொறுத்தவரையிலும் எல்லாருக்கும் பொட்டலம் சாப்பாடு தான் வரும். அது இந்த சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் அவங்க இவங்களுக்கு எல்லாம் பொட்டலம் சாப்பாடு தான் வரும். நிறைய பேருக்கு பத்தும் பத்தாமையும் போகும். அதை பார்த்து விஜயகாந்த் என்ன பண்ணிருக்காருன்னா, இல்ல என்ன இப்படி சாப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு இங்கே சமைக்கணும் அந்த மாதிரி சமைச்சு, அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சாப்பாடு. அவர் படம் ஷூட்டிங் அப்படி வரும்போது கன்ஃபார்மா கடைநிலை ஊழியர் வரைக்கும் கண்டிப்பா நல்ல சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அவரு இளநீர் குடிச்சாருன்னா எல்லாருக்கும் இளநீர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் டீ குடிச்சா டீ குடிக்கணும், நான்வெஜ் சாப்பிட்டா நான்வெஜ் சாப்பிடணும், அந்த மாதிரி பாரபட்சமே பார்க்க மாட்டாரு. அவர் என்ன சாப்பிட்றாரோ அது மத்தவங்களுக்கும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி மத்தவங்களை சாப்பிட வச்சு அழக பாக்குற அந்த ஒரு மனிதன் தான் தலைவர் விஜயகாந்த். அவர் ஒரு நடிகர் மட்டும் இல்ல, அரசியல்வாதி மட்டும் இல்ல, சிறந்த மனிதநேய மிக்க மனிதர் அவர். அதனாலதான் அவரு கருப்பு எம்ஜிஆர்னு சொல்றாங்களோ என்னவோ தெரியல. விஜயகாந்த் அப்படின்னு சொல்ற அந்த பேர் மிகப்பெரிய ஆளுமை. ஏன் சொல்றேன்னா, மிகப்பெரிய ஆளுமை உள்ள 2 தலைவர்கள், ஒண்ணு கலைஞர், இன்னொருத்தவங்க அம்மா. அவங்க 2 பேருமே இருக்கும்போது 3ஆவதா ஒருத்தர் கால் பதிக்கிறாருன்னா அவர் சாதாரண ஒரு ஆளா இருக்க முடியாது. அவங்க 2 பேருமே 2 சிங்கம் மாதிரி. அவங்களுக்கு நடுவுல இவர் நின்னு 2 பேருமே டஃப் கொடுத்திருக்காருன்னா அப்போ இவர் எந்த மாதிரி இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம அவர் பயங்கரமா கோவப்படுவாராம். கோவப்பட்டாருன்னா ஒரு 10 நிமிஷம் அவர் கோவத்தை அடக்க முடியாத அளவுக்கு கோவப்பட்டு அதுக்கப்புறம் தெளிஞ்சிடுவாரு. கோபம் அப்படியே அடங்கிட்டு கோவப்பட்டவங்க கிட்டே போய் சமாதானமா பேசி என்ன தப்பு என்ன ரைட்டு அப்படின்னு சொல்லி பேசி அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுவாரு. அந்த மாதிரி ஒரு குணம். எந்த விஷயமா இருந்தாலும் முகத்துக்கு நேரா சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. அது பிரச்சனை வந்தாலும் வரலனாலும் பிரச்சனை கிடையாது. அவர் சொல்ல வேண்டிய கருத்தை நேரடியா முகத்துக்கு நேரா சொல்லிடுவார். இந்த பின்னாடி போய் சொல்ற விஷயங்கள்லாம் இவர்கிட்ட கிடையவே கிடையாது. 1952 மண் உலகுக்கு வந்த விஜயகாந்த் 2023 விண் உலகிற்கு சென்று விட்டார்.